மெய்ப்பனின் குரல். திரு சி சாமுவேல், திருமதி டாலி சாமுவேல் துவங்கிய மெய்ப்பனின் குரல் ஊழியம் இந்த ஆண்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதன் மூலம் தொலைக்காட்சி ஊழியம், கிராம ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள் மற்றும் ஒரிசா, மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணிகள் நடைபெறுகிறது. இதன் இணை ஊழியமான மக்னாயின் சம்பூரண ஊழியத்தின் மூலம் வட இந்தியாவில் ஆலயங்கள் கட்டுதல், மிஷனரி பணிகள் மற்றும் ஏழைகளுக்கு உணவளித்தல், மேய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், புத்தக ஊழியங்கள் ஆகியவை நடைபெறுகின்றன. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்வீர்களா? உங்கள் மேலான காணிக்கைகள் மூலம் இந்த ஊழியத்தை தாங்குவீர்களா? அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். குடும்பம் தேவன் தந்த ஈவு. இன்றைக்கு குடும்பங்கள் பிசாசு உடைத்து கொண்டிருக்கிறான். குடும்பங்களில் எத்தனையோ விதமான பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீதிமொழிகள் 14:1 இவ்விதமாய் சொல்கிறது: புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அதே நீதிமொழிகள் 24:3 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம்: வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அருமையானவர்களே, புத்தி இல்லாதபடினாலே, ஞானம் இல்லாதபடினாலே இன்றைக்கு குடும்பங்கள் உடைக்கப்படுகின்றன, சிதைக்கப்படுகின்றன. நிறைய திருமணங்கள் டைவர்ஸில் போய் முடிகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி உண்டாக்கினார். இல்லை, அப்போது நமக்கு கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி இருக்கிறார் என்று நாம் அக்செப்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொள்ளும்போது நிச்சயமாய் நம்முடைய வீடுகள் கர்த்தராலே கட்டப்படும், குடும்பம் கர்த்தராலே கட்டப்படும், மகிழ்ச்சி உள்ள குடும்பமாக இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, எல்லாருமே குறைவுள்ள மனிதர்கள் தான். இல்லை, நிறைவானவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. குறைவுள்ள மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கை துணையை அவர்கள் இருக்கிற வண்ணமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வீடு வாசற்படி என்று சொன்னது போல எல்லா வீட்டிலும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். இல்லை, திருமணமாகி வந்த உடனே பிள்ளைங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கையில் செல்ஃபோனை கொடுத்துட்றாங்களா, உடனே அம்மா கிட்ட ஃபோன் பண்ணுறது: அம்மா, எங்கள் மாமியார் இப்படி சொல்கிறாங்க, நாத்தனார் இப்படி சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் இப்படி சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து ஒரு ஆலோசனை வரும்: நீ இப்படி செய்யாத, இப்படி சொல்லு, இப்படி கேளு. நிறையா நாங்கள் ஒரு இளம் தம்பதியருக்கான குடும்ப முகாம் நடத்த போயிருந்தோம். அப்போது அங்குள்ள இளம் பெண்கள் சொன்னது: எங்கள் அம்மாமார் தான் எங்கள் குடும்பத்தை ஸ்பாயில் பண்ணுறது, நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, உங்கள் பிரச்சனையை உங்கள் அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ எடுத்துகிட்டு போகாதீங்க. பிரச்சனையை ஏசப்பா கிட்ட கொண்டு வாங்க. உங்கள் கணவனுக்காக ஜெபிங்க, உங்கள் மனைவிக்காக ஜெபிங்க. There is nothing in this world that you and God cannot handle together. சில காரியங்களை குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாமியார் இப்படி இருக்கிறாங்க, இவங்க இருந்தால் என்னால் வாழ முடியாது, இந்த குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்காங்க, என்னால் வாழ முடியாது சொல்லாதீங்க. உங்களால் முடியும். என்னை வெளிப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் சொல்கிறார்ல, அது மாதிரி சொல்லுங்களேன். கொஞ்சம் அவங்க தாழ்த்திக்கோங்க, கொஞ்சம் அவங்க ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்துருங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை, என் குடும்பத்தை நான் கட்டி எழுப்புவேன் தீர்மானம் செய்து நீங்கள் அதற்காக ஜெபித்து பிரயாசப்படும்போது நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். ஆரம்ப காலத்தில் எனக்கும் கூட கஷ்டமாக இருந்துச்சு. சில நேரம் எங்கள் மாமியார் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன செய்வேன் தெரியுமா? அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். லஞ்ச் பிரேக்கில் நான் போய் அந்த சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணேன்: ஆண்டவரே, அவங்க மேலே எனக்கு ஒரு சின்ன கசப்பு கூட வரவே கூடாது,
என்னுடைய பெற்றோரை போல அவர்களை நான் நேசிக்கணும். என் கணவர்கிட்ட போய் நான் அவங்கள சொல்லி கொடுக்கக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாள் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறேன். ஒருவேளை என் இருதயம் உடைக்கப்படும் போதெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஜெபித்திருக்கிறேன். ஒரு நாள் கூட மாமனார்ட்டையோ மாமியார்ட்டையோ நான் சண்டை போட்டதே இல்லை. பாருங்கள், அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் மரித்தார்கள். அவர்களை ரட்சிப்புகளை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். நிறைய நேரம் என்ன தெரியுமா, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். என் கணவன் இப்படி இருக்கணும், என் மனைவி இப்படி இருக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும். அருமையானவர்களே, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய கணவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி உங்களை மாற்றி அமைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுடைய மனைவியின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி உங்களை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளுங்க. என்னால் மாறவே முடியாதுன்னு சொன்னால் நிச்சயமாக பிரச்சனை தான் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு இருக்கும்போது நிச்சயமாய் முடியும். அந்த குடும்பத்தில் சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சில வீடுகளில் சண்டை போட்டுட்டு 2 நாள் 3 நாள் 1 வாரம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அப்படி இல்லை அருமையானவர்களே, ஆவியின் ஒரு மனப்பாட்டை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை தான் வரும், ஆனாலும் நம்ம ஆவியின் ஒரு மனப்பாட்டை என்ன செய்யணுமா, காத்து கொள்ள வேண்டுமா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் இவ்விதமாய் சொல்கிறது. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். பிரச்சனை வருங்க, ஆனால் எவ்வளோ சீக்கிரம் சமாதானம் ஆகுறீங்க. பரவாயில்ல, என்னை திட்டினது என் ஹஸ்பண்ட் தானே, நான் இறங்கி போயிடுறேன். பரவாயில்ல, என் மனைவி தானே, நான் இறங்கி போயிடுறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுட்டிங்கன்னா பிரச்சனை வரவே வராது. நிறைய குடும்பங்களில் பிரச்சனைக்கு காரணம் பணம். எங்கள் வீட்டில் நாங்கள் சிறுவர் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கோம். நேற்றைய தினம் ஒரு கிராமத்தில் சின்ன பிள்ளைங்க ஊழியத்தை செய்துட்டு இருந்தேன். உனக்கு என்ன வேணுமோ ஆண்டவர்கிட்ட கேளுன்னு சொன்னப்போ அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மா சண்டை போடுறாங்க ஆண்டி. எல்லா பிள்ளைகளும் சொன்னது, எதுக்குமா அவங்க அம்மா அப்பா சண்டை போடுறாங்க, எப்போ பாரு பண விஷயத்தை வச்சு தான் எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் கணவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு மனைவிக்கு தெரியாது, மனைவி எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு கணவனுக்கு தெரியாது. நீ இஷ்டப்படிப்போ, நான் ஏன் இஷ்டப்படிப்போம். இது குடும்பம் அல்ல. அருமையானவர்களே, ஒவ்வொருத்தர் வாங்குகிற சம்பளம் எவ்வளோன்னு தெரியணும். ஒரே பணப்பை குடும்பத்தில் இருக்க வேண்டும். பட்ஜெட் போடுங்க. நாங்கள்லாம் இன்றைக்கி கல்யாணம் ஆகி எனக்கு 41 வருஷம் ஆச்சு. முதல் ஆண்டுலேருந்து நான் வாங்கி சம்பளம் என் கணவர் கையில் கொடுப்பேன், என் கணவர் வாங்கி என் கையில் கொடுப்பாங்க. 2 பேரும் வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு போஷிச்சு மீதம் எடுக்க உதவி செஞ்சிங்களே, இந்த சின்ன வருமானத்தை ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. இன்றைக்கி வரைக்கும் கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிறார். அது மட்டும் இல்லை, சம்பளம் வாங்கினோடனே பட்ஜெட் போடுவோம். வாடகை எவ்வளவு, காய்கறி எவ்வளோ, பெட்ரோல் எவ்வளோ, பஸ் ஃபேர் எவ்வளோ, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவோ, ஒவ்வொன்றும் கிராசரி எவ்வளவு, வெஜிடபிள்ஸ் எவ்வளவு, நான்வெஜ் எவ்வளோக்கு வாங்குவோம். ஒரு காரியமாக பட்ஜெட் போடுவோம். அப்போ துண்டு விழும்போது எதை நாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கட் பண்ண பார்ப்போம். சில நேரம் எங்கள் பிள்ளைங்க இருந்தால் பாப்பாலாம் குட்டி பிள்ளை அப்போ சொல்வா, அம்மா இந்த தடவை பட்ஜெட்டில் துண்டு விழுதா அப்படின்னா எங்களுக்கு பிஸ்கட் மிக்சர்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. அப்போ பிள்ளைங்களுக்கும் தெரியும் நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தால் எங்கள் பையன் கேட்பான், அப்போ மம்மி எனக்கு ஷூ வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. நிறைய குடும்பங்களில் தெரியறதே இல்லை. நம்ம நிலைமை பிள்ளைங்களுக்கும் தெரியாது, கணவனுக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது. நீங்கள் பட்ஜெட் போட்டு உங்கள் குடும்பத்தை கணக்கு பார்த்து நடத்துங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 10ல் 1 பங்கு நீங்கள் சேமிப்பு வைங்க, 10ல் 1 பங்கு கடவுளுக்கு கொடுங்க. அருமையானவர்களே, அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைங்க கேட்டதெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, வாங்கி கொடுத்துடவே கூடாது. திருமணத்துக்கு வெளியே உறவு வைக்க கூடாது. நம்ம குடும்பத்துக்குள்ளே இன்னொரு ஆளை உள்ளே விட்டுறாதீங்க. உங்கள் மன பிரச்சனையெல்லாம் அடுத்த பாலரிடம் அல்லது ஆண்கள் பெண்கள்கிட்ட போய் சொல்கிறதோ, பெண்கள் ஆண்கள்கிட்ட போய் சொல்கிறதோ நிறைய பிரச்சனையை கொடுக்கும்.
கணவன் மனைவியை பாராட்டுங்க. சின்ன சின்ன காரியத்துக்கு சமையல் நல்லா இருந்தால் சமையல் சூப்பர்னு சொல்லுங்க. அதே மாதிரி மனைவியும் கணவரை என்ன செய்யணும்? பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரம் மற்றவர்கள் முன்னால் கணவனை குறை சொல்லி பேசுகிற காரியம், மற்றவர்கள் முன்னால் மனைவியை குறை சொல்லி பேசுகிற காரியம் அவங்கள காயப்படுத்திடும். மற்றவங்க முன்னால் உங்கள் கணவனையோ மனைவியையோ விட்டு கொடுக்காதீங்க. அருமையானவர்களே, நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும்னா ஈகோவை குறைக்கணும், விட்டு கொடுக்க வேண்டியதில் விட்டு கொடுக்கணும், மன்னிக்க வேண்டியதில் மன்னிக்கணும். ஆண்டவருடைய வழியில் நான் நடக்கும்போது நிச்சயமாய் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. எங்கள் வீட்டில் நான் 16 வயசில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன். சன்மார்க்கமான குடும்பம். ஆனால் பாருங்கள், கர்த்தர் எனக்கு பிறகு எங்கள் தங்கச்சியை ரட்சித்தார், அப்பாவை ரட்சித்தார், தம்பியை ரட்சித்தார். தங்கச்சி குஜராத்துக்கு மிஷினரியாக போனா, அப்பா மறிக்கும்போது முழு நேர ஊழியர்களாய் மறித்தாங்க. தம்பியை ஹெட்மாஸ்டராக இருந்துட்டு இப்போவும் ஊழியம் செய்துட்ருக்கிறான். திருமணத்துக்கு பிறகு என் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டாங்க, பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டாங்க, இன்லாஸ் ரட்சிக்கப்பட்டாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம்! நான் விட்டு கொடுக்கறதுனால, நான் தாழ்ந்து வர்றதுனால, நான் ஜெபிக்கிறதுனால என்னை சுற்றி உள்ள மக்கள் மாற்றப்படுவாங்க. நம்ம குடும்பமாக பரலோகத்துக்கு போகணும், அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பிரிந்து போவது தேவனுடைய சித்தமே அல்ல. சின்ன காரியத்துக்காக பிரிஞ்சு போயிடுறாங்க. இல்லை அருமையானவர்களே, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேத வசனம் சொல்லுது. உங்கள் பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் ஈகோ, உங்கள் விருப்பம், உங்கள் செல்ஃப் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருங்க. சாராள் என்ன செய்தாலாம்? ஆபிரகாமே ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாளாம். தேவ தூதர்களை சாதாரண மனிதர்கள் என்று சொல்லி ஆபிரகாம் வீட்டுக்கு கொண்டு வந்தபோது சமைச்சு சந்தோஷமா போட்டான். அதனால வேதம் சொல்லுகிறது, அந்நியரை அவள் உபசரித்தாள், தேவதூதர்கள் என்று அறியாம அவங்கள உபசரித்தாள்னு சொல்லுது. மனைவிமார் கணவன்மாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கணவன்மார் மனைவியரை நேசிக்க வேண்டும். பிள்ளைகளை சரியான ஒழுக்கத்தில் வளர்க்க வேண்டும். நிறைய நேரம் என்ன தெரியுமா, இது அப்பா பிள்ளை, இது அம்மா பிள்ளை. ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, எங்கள் பையன் என்கிட்ட வரவே மாட்டான், அவங்க அப்பாக்கிட்டே போவான், அவங்க அப்பா அவனை மட்டும் கூட்டிகிட்டே போவார், பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுகிறதே இல்லை, இவன் தான் என்கிட்டே இருப்பான். நான் சொன்னேன், சிஸ்டர், உங்கள் பிள்ளைகளை விட்டுறாதீங்க. உங்கள் பையனையும் நீங்கள் நேசிக்கணும், அவனையும் உங்கள் ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. உங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். இப்படி வீட்டுக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆலோசனை கொடுத்தேன். அருமையானவர்களே, குடும்பத்தில் ஒரு மனமாக இருக்கணும். அப்பாவும் அம்மாவும் ஒற்றுமையாக இருந்தால் பிள்ளைங்க பிரிவினைக்கு இடம் கொடுக்கவே முடியாது. பிள்ளைகளை கண்டிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்? கண்டிக்கணும். அப்போ பிள்ளைங்க, ஐயோ எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவாங்க, நான் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஒரு பயம் வரும். இல்லைன்னா அப்பா பிள்ளை, நான் அம்மா பிள்ளைன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க தவறான வழியில் போய் விடுவார்கள். ரெபேக்காள் யாக்கோபை நேசிச்சா, ஈசாக்கு ஏசாவை நேசித்தார். கடைசி பாருங்க, பிள்ளைங்க 2 பேரும் பிரிஞ்சே போயிட்டாங்க. அந்த குடும்பத்தில் அந்த ஐக்கியம் போய்விட்டது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டியது நம்முடைய கையில் இருக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் என்ன செய்கிறாளா? இடித்து போடுகிறாள். வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். ஞானமாக நடக்கிற மனுஷன் தன் குடும்பத்தை என்ன செய்வான்? அழகாக கட்டி எழுப்புவான். உபாகமம் 6ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். குடும்பம் தேவனால கட்டப்பட நாம் ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மையான ஜெப நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, குடும்பங்கள் தேவன் கொடுக்கிற ஈவு ஆண்டவரே. குடும்பத்தை மோட்சமாக்குறதும் நரகமாக்குறதும் எங்கள் கையில் தான் இருக்கப்பா. நாங்கள் விட்டு கொடுத்து போக, மன்னிக்க, எங்கள் ஈகோவெல்லாம் தூக்கி எறிந்து எங்கள் குடும்பத்தை ஞானமாய் கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வீட்டுக்குள்ளே ஒரு நாளும் பிசாசை அனுமதிக்காதபடி ஆண்டவரே, தேவன் உலாவுகிற ஸ்தலமாக ஆண்டவரே விட்டு கொடுத்து போக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. தேவ சமாதானம் இன்றைக்கு குடும்பங்களை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருவின் கிரியைகளும் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுங்க.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்கள் முகவரி மெய்ப்பனின் குரல் 518 பாரதிதாசன் தெரு, கமலாட்சிபுரம், வேலூர் 632002. எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.